ஹலோ டியர் மாண்டிஸ். யோ சாமி ஃபைனலா நம்ம சேனல்ல மாமன் மூவியோட ரோஸ்ட் போட போறோம். பர்வீன் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற காலத்துல இருந்து நான் போடுற எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து ப்ரோ மாமன் மூவி டாக்ஸிக் ஃபேமிலி ப்ரோ ரோஸ் பண்ணுங்க ப்ரோ, மாமன் மூவி டாக்ஸிக் ஃபேமிலி ப்ரோ ரோஸ் பண்ணுங்க ப்ரோ. ஒரு மனுஷன் அந்த மாமன் மூவியால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா இங்க வந்து இப்படி கதறிட்டு இருப்பான். போன வீடியோல அவட ஸ்கூல்மேட் காலேஜ்மேட்லாம் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுங்க போட்ட கமெண்ட்டுக்கு 8 நிமிஷத்துல 10 லைக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இவர் மட்டும் பாதிக்கப்படல, இவரோட ஸ்கூல் காலேஜ்மேட்டும் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இந்த படத்தை பார்த்து அப்படின்னு நேத்து நைட் உட்காந்து இந்த படத்தை போட்டு பார்த்தங்க. இந்த டாக்ஸிக் ஃபேமிலியால நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன். பர்வீன் ராஜ் ப்ரோ, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு மாமனை அம்மனை குண்டியா ஓட விடுறோம். இந்த படத்துடைய பேரு மாமன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல மாமன் யாருன்னா நம்ம சூரி. யாருக்கு மாமன்னா இந்த குட்டி சாத்தானுக்கு மாமன். இந்த அப்பாவி குட்டி பையல ஏண்டா திட்டுற அப்படின்னு சொல்லி நீங்க என் மேல கோச்சிக்கலாம். இந்த பையன் என்ன தெரியுமா பண்றான், மாமாக்கு கல்யாணம் ஆகும் போது நான் தான் தாலி கட்டுவேங்கிறான். 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது நானும் வருவேங்கிறான். இந்த படத்துக்கு மாமன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்குது பதிலா மை டியர் பூதம், குட்டி பிசாசு, ராட்சசன் 2, சனியன், தலைவலி, டாக்ஸிக் பையன், தொல்லை, இப்படி பல பேர் வைக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க என்ன பேர் வைப்பீங்கங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம டாக்ஸிக் ஃபேமிலியை பத்தி பார்ப்போம். இந்த டேஞ்சரஸ் ஃபெல்லோட அம்மா யாருன்னா இந்த அம்மா தான், அதாவது சூரியோட அக்கா. இவர அந்த குட்டி சாத்தான பெத்த அப்பன். இந்த அம்மாக்கு பேருக்கு புருஷன். இது நம்ம சூரியோட டோலிங்க. இது சூரியோட ஆத்தாக்காரி. இது சூரியோட தாத்தா. இது அந்த தாத்தா இழுத்துட்டு வந்த சூரியோட பாட்டி. இது சூரியோட மாமனாரு. இது தேவையில்லாத ஆணி. இது சூரியோட ஃப்ரெண்டு. இது ஒரு தேவையில்லாத ஆணி. தேவையான நேரத்தில் சோகத்தை பகிர்ந்து கொள்ளவும், தேவையே இல்லாத நேரத்தில் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் இந்த அம்மாவுடைய நண்பிகள். இன்னும் மற்றும் பல டாக்ஸிக் வாசிகள். மக்களே, இந்த டாக்ஸிக் குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிற கதையை பத்தி இப்ப பார்ப்போம். சூரியோட அக்காளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லையாமா. எப்படி நம்ம எப்பயோ ஹச்ஆருக்கு அனுப்பின கிளைம் திடீர்னு நமக்கு ஓகே ஆகி கன்ஃபர்மேஷன் மெயில் வருமோ, அது மாதிரி நம்ம அக்காலோ திடீர்னு அப்படின்னு வாந்தி ஒண்ணு எடுக்கிறா. அந்த சீன்லயே டைரக்டர் கன்வே பண்ணிடுறாரு, ஆல்ரெடி டாக்ஸிக்கா இருந்த ஃபேமிலில புதுசா ஒரு குட்டி டாக்ஸிக் டானிக் ஒண்ணு உருவாக போகுது அப்படிங்கிறது. சரி, ஒரு வழியா நம்ம சூரியோட அக்காளுக்கு அந்த டாக்ஸிக் டானிக்கும் பிறந்துடுது. பிறந்த உடனேயே அங்க ஒரு டாக்ஸிக் தற்கொலை சீனை டைரக்டர் வைக்கிறாப்ல. குழந்தை மான சுத்தி பிறந்திருக்காங்க, அதனால தாய் மாமா பார்க்க கூடாதா. மான சுத்தி பிறந்திருக்கா, தாய் மாமன் பார்க்க கூடாதேப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லி நம்ம அப்பாவி சூரியனை வெளில அமிச்சிடுறாங்க. நாசமா போவீங்கடா, நாசமா போவீங்க, நாசமா போயிருவீங்கடா. ஏண்டா டேய், அங்க 10-15 பேர் இருக்கீங்களே, ஒருத்தன் கூட மலைக்கு கூட ஸ்கூல் பக்கத்து ஒதுங்கல. எந்த காலத்தடா இருக்கீங்க? இதெல்லாம் டைரக்டர் ஒரு எமோஷன் சீன் வச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் ஆடியன்ஸ் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க, ஆடியன்ஸ் கொதிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம படத்துடைய ஹீரோயின், ஏண்டா மாமா பையா, இப்ப எல்லா குழந்தையும் அப்படிதான்டா பிறக்குது, நீங்க எல்லாம் மலைக்கு கூட ஸ்கூலுக்கு போறது இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டைல்ல அவங்க பேச, லூசாங்க நீங்க, சயின்ஸ் படி பார்த்தா அது நார்மல் தான், நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா. நம்ம சூரிய அண்ணனும் டாக்ஸிக் மாமா பையல பார்க்க அந்த புள்ளைய பெத்த அப்பனே தள்ளி விட்டுட்டு போய் நிக்கிறாப்ல. ஏனே அங்கெல்லாம் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் டாக்ஸிக் குஞ்சனை பாக்குறதுக்கு? ஓகே, இப்ப மாமா பையன் பிறந்தாச்சு. அந்த பையனும் வளர்ந்து பெரிய ஒரு டாக்ஸிக் குட்டி குஞ்சானா உருமாறிடுறான். ஓ அப்படியா விஷயம்? மக்களே, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இந்த காலத்தெல்லாம் ஒரு பொண்ணை உஷார் பண்ணுங்கிறது நெருப்பெரிஞ்சிட்டு இருக்கிற கைத்து மேல நடக்கிற மாதிரி. எப்போ யார் வந்து வானவில் கமிட்டில இருந்து இந்த பொண்ணை கொத்திட்டு போவாங்கன்னு தெரியாது. 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்க்கே இந்த நிலைமைனா, அப்ப நம்ம அண்ணன் சூரி 70s கிட்ஸ். அவர் செட்டுக்குலாம் கல்யாணம் நடக்கிறதே 12 வருஷத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்குற நிகழ்வு மாதிரி. அப்படி கஷ்டப்பட்டு என் அண்ணன் சூரி ஒரு டாக்டர் புள்ளைய உஷார் பண்ணா, இவ என்ன பண்றா தெரியுமா? கல்யாணத்துல உட்காந்துட்டு நான் தான் தாலி கட்டு வைக்கிறான். சரி போய் தொலை, இந்த சைனா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சூரி பெருந்தன்மை விட்டு கொடுக்கறாரு. அப்புறம் நைட் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகி அவனுங்க ஒரு டாக்ஸிக் பாயை பெத்து போடுவாங்கன்னு பார்த்தா, இந்த டாக்ஸிக் பாய் உள்ள புந்து நானும் வருவேங்கிறான். இல்ல, அவன் டெய்லியும் மாமா கூட தானே தூங்குவான், அதான் கொஞ்சம் அடம் பிடிக்கிறான். இதுல ஹைலைட் என்னன்னா, அவங்க குடும்பத்தாலும் ஓகேன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு, நான் வந்து தூக்கிட்டு போறேன். சரி டேய், இந்த விஷயத்தை மட்டும் நான் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, என் மாமன்காரன் என்ன வெள்ளை துணியில விராப் பண்ணி சவப்பட்டிக்குள்ள வச்சு கொளுத்தி விட்டுருப்பான்டா. ஆனா நம்ம அண்ணன் சூரி
பரவாயில்ல சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லி அலோ பண்றாருங்க. அப்புறம் நம்ம டாக்ஸிக் பாய் தூங்கின பிறகு ஃபர்ஸ்ட் நைட்டை மிட் நைட்டா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பழைய தாத்தா கட்டில் ஸ்டோர் ரூம்ல கிடக்கு போல அங்க போய் கலவையில ஈடுபடலான்னு பார்த்தா கட்டில் உடைஞ்சு போயிருது. என் அண்ணன் சூர் என்னடா பாவம் பண்ணாரு அவரு? ஏட்டா ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதா சவுட்டி ஸ்கிட்டுக்கு? சரிங்க சரி ஏதோ ஒரு நாள் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். டெய்லி இதே வேலைதான் பண்ணிட்டு இருக்கான். ரூமுக்குள்ள போகும்போதெல்லாம் இவனும் சேர்ந்து போயிடுறான். அப்படி என்ன படத்தடா அவனுக்கு போட்டு காமிச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஃபெல்லோ பேரண்ட்ஸ். இவனுக்கு பேரண்ட்ஸ் ஈபிக்கோ போகுது. இது சட்டத்துப்படி அவனுக்கு தண்டிக்கப்படணும். சாரி யுவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சரி போய் தொலை. இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் சூரிக்கு ஹனிமூன் ஏற்பாடு பண்றாங்க. அங்க போயாச்சு நிம்மதியா இருப்போம்னு சொல்லி அப்பயும் ஒடியாந்துடுறாங்க. அவன் யாராவ என் ஃப்ரெண்டை விட ரொம்ப மோசமா இருக்காவ. என் ஃப்ரெண்டு கூட யாரோ ஒரு லவ்வர்ஸ் தாண்டா பிரிக்கணும்னு நினைப்பா. ஆனா நீ சொந்த மாமனையும் அத்தையுமே பிரிக்கணும்னு நினைக்கிற பத்தியா? இவன் டாக்ஸிக்கா இல்லையாகவே? கனிமுனிக்க போகலடா, நாங்க கனிமுனிக்க போகல. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அப்பாலும் ஆத்தாலும் ஒரு உரைய போட்டிருந்தாங்கன்னா இந்த டாக்ஸிக் பையன் பிறந்திருக்க மாட்டான். இப்ப எங்க அண்ணன் சூரியும் அவரோட ஜோடியும் ஒன்னு சேர்ந்து குட்டி போற நேரத்துல இந்த ஜட்டி போட்ட இந்த பையன் ப்ரீ காஸ்ட்ல சூரிய அண்ணனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்கான். யார் சாமி எங்க வந்திருக்கான்? ஏதோ குட்டி குஞ்சா தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவுரெல்லாம் கூறி சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்காரு. சரி ஃபர்ஸ்ட் நைட் தான் போச்சு, நம்ம ஒரு 100th நைட்டா கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூரியோட ஆளு நம்ம டாக்டர் அம்மா ரெடியா இருக்க நம்ம சூரி அந்த குட்டி கொஞ்சம் இருக்கிற வீட்டுல இருக்காருங்க. இந்த ஆளை எவன் அங்க போக சொன்னான். சரி போனவன் 7 வர தானே. அப்ப திருப்பி அந்த மாமா பையன் என்ன சொல்றான்? மாமா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போங்கடாங்கிறான். டேய் இவனுக்கு என்னமோ படத்தை காமிச்சு நீங்க வளர்த்திருக்கீங்க, அது நீங்க ஆடியன்ஸ் இருந்து மறைக்கிறீங்க. டேய் ஒழுங்கு மரியாதையா அந்த டெலிட்டட் சீன் ரிலீஸ் பண்ணுங்கடா. சரி இந்த டாக்ஸிக் பாய் தான் இப்படி சொல்றானே, நமக்காச்சும் அறிய வேண்டாம்? குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அப்புறம் என்ன 100th நைட்டும் சென்சார் கட்ல கட் பண்ண கிளிப் மாதிரி தேவையில்லாத ஆணியா போயிருதுங்க. இத பார்த்து காண்டான சூரியோட ஒய்ஃப் விரத்தின் உச்சிக்கே போக, அப்ப உங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் நடக்கலையாடி? என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. நம்ம சூரியோட ஆள் என்ன சொல்லிருக்கானா, இந்த குட்டி குஞ்சான கொண்டு போய் நல்ல டாக்டரா பாருங்கடா, ரொம்ப ஹைப்பரா இருக்கான் அப்படின்னு சொல்லி கரெக்டா தாங்க சொல்லியிருக்கா. அது சூரியோட அக்கா காதுக்கு போக 99.99% டாக்ஸிக்கா மாறுறானுங்க. ரேகா புள்ள சொல்லுச்சு, அத்தை நிலன் ரொம்ப சேட்டை பண்றான், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இதுக்கப்புறம் அந்த குட்டி குஞ்சான் பண்ற அலம்பல்லாம் நீங்க கேட்கணுமே. நான் காது குத்துணும்னா இந்த மாமா பையனும் காது குத்தணுங்கிறான். அப்படின்னா நீ குத்திக்கோ, நான் குத்திக்கிறேன். டேய் இவன் சாதா குழந்தை இல்லடா, கொரோனா 2ஆம் மலையோட ரொம்ப மோசமா இருக்காட்டாவ. இவரு எப்படா பெத்தீங்க? நம்ம சூரியும் காது குத்திடுறாரு. இதனால நம்ம சூரிக்கும் சூரியோட ஒய்ஃபுக்கும் சண்டை வர, என் குழந்தைய எப்படி நீ மென்டல்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி அக்கா காரி அங்க பிரச்சனையை உருவாக்க, ஒன்னா இருந்த கூட்டு குடும்பம் குடிகார கோட்டரை ஷேர் பண்ற மாதிரி 2ஆ பிரிஞ்சிடுறாங்க. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இப்ப நம்ம சூரியும் அவரோட ஒய்ஃபும் தனி கொடுத்தனும் போயிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியா தனியா போயிட்டாங்களா, இப்பதாண்டா நிம்மதி அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பெருமூச்சு விட்டா, காலைல ஏஞ்சி மாமனை காணும்னு இவன் பிரச்சனைய பண்ண இந்த குட்டிச்சாத்தோட அம்மாக்காரி தம்பி தனக்கு தெரியாம தனக்கு சொல்லாம தனி கொடுத்தனும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் முறுக்கிட்டு உட்காந்துருக்கா. என் சொன்னா மட்டும் உன் பையன் விட்டுருவான். இப்பதாண்டா தெரியுது இந்த அம்மா வேணும்னே இந்த பையனை உசுப்பேத்தி நீ மாமா கூட போ மாமா கூட போ அப்படின்னு சொல்லி இதுங்க ரெண்டும் செகண்ட் சைல்டுக்கு பிளான் பண்ணிருக்குங்க. இது என்னடா கான்செப்ட்? சரி ஏதோ ஒண்ணு, சூரி இப்போ தனியா போயிட்டாருங்க. அப்புறம் என்ன, இனிமே இந்த மாமா பைய தொல்லை இருக்காது அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இந்த குடும்பம் எந்த அளவுக்கு டாக்ஸிக் தெரியுமா? இந்த குட்டி குஞ்சம் அழுதுகிட்டே இருக்கான்னு மாமா செத்து போயிட்டாருன்னு பீரோக்குள்ள போட்டோவை மாட்டி மாலை போட்டு வச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட சீனு பத்திங்களா டாக்டர் யோசிச்சிருக்கான். எல்லாரும் மாமா வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, மாமா ஊருக்கு போயிட்டாரு இப்படிதான்டா சொல்லுவாங்க. நீங்க என்னடா உங்க குழந்தைக்கு மாமா சாமி கிட்ட போயிட்டாருன்னா சொல்றீங்க? இதுல வேற அழுதா மாமாவை சாமி அடிக்கும்னு சொல்லி வேற வச்சிருக்காங்க. அழுதினா சாமி மாமாவை அடிக்கும். சரி இத கேட்டு சூரியனை கொந்தளிப்பாரு. திருப்பி வந்து அக்கா காரிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாருன்னு பார்த்தா அக்கா நல்லதுக்கு தாமா பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாப்ல. விடுமா, அக்கா தானமா பண்ணுச்சு, நல்லதுக்கு தாமா பண்ணிருக்கோம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? அண்ணே நீ நல்லா வந்தா எங்களுக்கு தெரியும், ஆனா இப்படி ஒரு சூடு சொரணை இல்லாதவன நினைக்கலண்ணே. என்னன்னு நீ எப்படில நீ உனலாம் என்னன்னு போன
எல்லாம் நல்லபடியா போடா சரி அப்படின்னு பார்த்தா திடீர்னு சூரியோட ஃப்ரெண்டு பத்திரிக்கைக்கே வந்துடுறாரு. ரைட்ரா சைத்தா சைக்கிள்ல வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சூரியோட பொண்டாட்டி அப்புறம் அந்த டாக்ஸிக் ஃபேமிலி எல்லாரும் இன்க்ளூடிங் அந்த குட்டி குஞ்சான் கல்யாணத்துக்கு போறாங்க. நம்ம சூரி தான் செத்து போச்சுன்னு அந்த அக்கா சொல்லி வச்சிருக்கேன். அப்ப எதையாச்சும் ஒரு குட்டைய குழப்பணும்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அது மாதிரி உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த விமல் கேரக்டர். எல்லாரும் எப்படி கேமியோ பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு சீனுக்கு வந்து கேமியோ பட்டு போவாங்க. ஆனா நம்ம விமலனை எப்படி தெரியுமா கேமியோ பண்றாப்ல, மேஜிக் ஷோ பண்ற மேனா வராரு. நான் உனக்கு மேஜிக் பண்ணி உங்க மாமாவை வர வைக்கிறேன், ஆனா நீ அழுவக்கூடாது, அவரை பார்த்தோன்னு அவர்கிட்ட பேசக்கூடாது, அவர் கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு போயிருவாருன்னு சொல்லி நம்ம விமலனை சொல்றாப்ல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உனக்கு என்ன வேணும்னு சொல்றா? மாமா வேணும். அந்த நேரத்துல சூரியோட பொண்டாட்டி வந்து, நீ அந்த குட்டி குஞ்சான பார்க்க போனீனா உன்னோட குட்டி குஞ்சான நான் இப்ப வயித்துல சுமந்துட்டு இருக்கேன், அவ மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் போயிட்டு வந்து நம்ம புள்ள மேல சத்தியமா இனிமே என்ன கேட்காம அவனை போய் பார்க்க கூடாது. அப்புறம் என்ன, மேஜிக் ஷோக்கு நம்ம மாமா சூரி வரல, இந்த குட்டி குஞ்சா கதறி அழுவ ஆரம்பிச்சுட்டா. ஏண்டா அவனே செவனேன்னு தான் இருந்தான். சும்மா இருந்த இந்தியாவை பாகிஸ்தான் சொரிஞ்சு விட்ட மாதிரி அவனை சொரிஞ்சு விட்டுட்டு அந்த குட்டி குஞ்சான கதற விட்டிக்க. இப்ப என்னடானா 99.99% டாக்ஸிக்கா இருந்த ஃபேமிலி இப்போ 100% டாக்ஸிக்கா மாறப்போகுது. சூரியோட பொண்டாட்டிக்கு செத்து போயிட்டாருன்னு இந்த குட்டி குஞ்சான்ட்ட சொன்ன விஷயமே தெரியாதாமா. நம்ம ஆளு டாக்ஸிக் பாய் தூங்கிட்டு இருக்கும் போது டாக்ஸிக் பாயோட அத்தை அதாவது சூரியோட ஒய்ஃப் போய் பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி குஞ்சா, நீங்க ஏன் தாலி போட்டிருக்கீங்க, உங்க ஆளுதான் மருகை ஆயிட்டாரே அப்படின்னு சொல்ல, அப்பதான் 100% டாக்ஸிக்கா மாறுறாங்க. மாமா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே, அப்ப ஏன் தாலி போட்டிருக்கீங்க? மோசம் போயிட்டா. சும்மா பிரிஞ்ச ரெண்டு குடும்பம் சுமாரா ஒரு 100 வருஷம் ஆனாலும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மாதிரி இதுக்கு ஒரு தீர்வே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த குட்டி குஞ்சான் பண்ண வேலையில இப்ப சூரிக்கும் சூரியோட ஒய்ஃபுக்குமே பிரச்சனை ஆயிடுது. தனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம் பண்ணியோ குட்டி குஞ்சான பார்க்க போயிடுறாருங்க. இதனால கொதிச்சு போட சூரியோட ஒய்ஃபு, ஏண்டா சத்தியம் பண்ணியுமாடா பார்க்க போற, 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருதுங்க. அப்ப ஏன் புள்ள மேல சத்தியம் பண்ணிட்டு அவனுக்கு ஏதாவது ஆனா உனக்கு பரவாயில்லையா? இப்போ நீங்க யோசிக்கலாம், ஓப்பனிங் சீன்ல எங்க இன்னுமாக மாலை சுத்தி பிறந்துச்சு மாமங்காரன் பார்க்க கூடாதுன்னு நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட பிள்ளையா இது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அது இவங்க மேல தப்பு இல்ல, அந்த ஃபேமிலியே டாக்ஸிக்டா. சாக்கடைக்குள்ள என்னதான் சென்ட் போட்ட ஒருத்த விழுந்தாலும் விழுந்த பிறகு என்ன சாக்கடை நாத்தம் தான் அடிக்கும். அதே மாதிரிதான் இந்த குடும்பமும். இந்த குடும்பத்துக்குள்ள எவன் போனாலும் சரி, ஏன் நீங்களே ஒரு வாட்டி போய் பாருங்க, ஒரு வாரம் இருந்து பாருங்க, நீங்களே வெளில வரும்போது 100% டாக்ஸிக்கா தான் வருவீங்க. அப்ப சூரியோட ஆளு மட்டும் என்ன விதி விலக்கா, அவங்களும் டாக்ஸிக்கா மாறிட்டாங்க போல. சத்தியம் பணம் நடந்துரும் பளிச்சிரோண்டு ஒரு வழியா படத்தை முடிங்கடாங்கிற நிலைமைக்கு ஆடியன்ஸ் வட்டாய்க்க. கடைசியில சூரியோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துருதுங்க. குழந்தை பிறந்தா எப்படிப்பட்ட குடும்பமா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம சூர்யா அண்ணனும் அந்த அக்காலும் சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு நாள் இந்த டாக்ஸிக் பாய் மாமங்காரனை டார்ச்சல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த 2 குழந்தைகளும் டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பிறந்த குழந்தைக்கு நாக்குல தேனை தொட்டு வைக்கணுமாங்க, அது மாமங்காரன் தான் வைக்கணுமா. ஆனா அந்த குட்டி சாத்தா என்ன திரும்ப பண்றா, டேய் என் மாப்பிளைக்கு நான் தானே வைப்பேன். டேய் மறுபடியும் முதல்ல இருந்தா இவன் ஒண்ணுக்கு 2 மருமகனை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடிக்கிட்ட என்ன பாடுபட போறானோ. டேய் இத சாக்கா வச்சு பார்ட் 2ன்னு கிளம்பிடாதீங்கடா. ஆல்ரெடி நம்ம ஊர்ல பெரிய டாக்ஸிக் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்கடா. இதுல நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு மொத்த தமிழ்நாடையும் டாக்ஸிக் ஆக்கிருவீங்க போலயே. சரி, இந்த படத்துக்கு பார்ட் 2 அப்படின்னு எடுத்தா நீங்க அந்த படத்துக்கு என்ன பேர் வைப்பீங்கங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த மாமன் மூவியை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த பர்வீன் ராஜ் சொன்ன மாதிரிதான் மாமன் மூவி டாக்ஸிக் தாங்க. இந்த டாக்ஸிக் விஷயம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஏன்னா அந்த உலகத்துல ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் ஒரு மாதிரி. இப்ப எங்க வீட்லயும் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒரு சைடு வந்துட்டு நான் போடுற வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு சைடு இருக்காங்க, அவங்க எங்க அம்மாவுக்கு போனை போட்டு, இன்னும் உங்க பையன் வீடியோ போடுறோம் ஐயோ அம்மம்மா அப்படின்னு கதற அவங்க 2 நாள் டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. வீடியோ போடுறதை இவன் தப்போ அப்படின்ட்டு. இதைத்தான் நாங்க டாக்ஸிக்னு சொல்றோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சொந்தக்காரங்களாம் அடுத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகும் அப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்களோ, இது மாதிரியான மன உளைச்சல்லையே தவறான முடிவுகள் நிறைய பேர் வந்து எடுத்துடுறாங்க. இந்த வீடியோனால நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒரு விதம்,
டாக்ஸிக் ஃபேமிலிஸ் பலவிதம். அடுத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ். வீடியோ பார்க்குற உங்க வீட்லயும் இதே மாதிரி டாக்ஸிக் சம்பவங்கள், சொந்தக்காரங்களால நீங்க ஃபேஸ் பண்ண ப்ரெஷர், அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கலாம். அவ்வளவுதான் கைஸ். திஸ் இஸ் டாக்ஸிக் ஷோ. சாரி, திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.